வணக்கம் மக்களே, இது உங்கள் தமிழ் சேவை மையம். இன்றைக்கி பிசிசி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குரோம் போய்க்கோங்க. அடுத்து பாஸ்போர்ட் சேவா டைப் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அந்த ஃபஸ்ட் லிங்க்கில் போய்க்கோங்க. கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல்ரெடி உள்ளவங்க லாகின் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் மாற்றி கொடுத்துருப்பேன் சிவிபி டெல்லின்னு. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்து உங்கள் ஆஃபீஸ் நேம் கொடுத்து ஃபுல் நேம், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு புரியலைன்னா நான் பழைய வீடியோவில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற வீடியோவில் போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். நீங்கள் இதில் நான் மாற்றி கொடுத்துருப்பேன் வீடியோ எடுக்கையில். கீழே அந்த எஸ்னு கொடுக்கையில் உங்கள் இமெயில் ஐடி தான் யூசர் நேமாக வந்துடும். இதில் நான் சும்மா எப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்து எந்த டிஸ்ட்ரிக்க்கு கீழே வரீங்கன்னு பார்த்து நீங்கள் கொடுக்கணும். நான் சைன்இன் பண்ணிடுவேன். இப்போ ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கனால சைன்இன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் வந்திருக்கும் யூசர் நேம், பாஸ்வேர்டு. நீங்கள் இப்போ லாகின் ஐடியில் அந்த யூசர் நேமை போடுங்க. நான் என் யூசர் நேமும் போடுறேன். போட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் போட்டு அடுத்து பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணாலும் சைன்இன் ஆகும். இல்லாட்டினா ஓடிபி பண்ணால் மெசேஜ் வரும். ஓடிபி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பரில். அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணது சக்ஸஸ். இதெல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணது. இப்போ சர்வீஸ் போய்க்கோங்க. சர்வீஸ் போய்ட்டு ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அப்ளை ஃபார் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்கிப் பண்ணிக்கங்க. பாஸ்போர்ட் இருந்தால் அது ஈஸியாக போகலாம் பாஸ்போர்ட் மூலமாக. அது இல்லாமல் வேறு வழியில் நான் சொல்கிறேன். ஸ்கிப் ஃபார் நோ கொடுத்துருங்க. என் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திருச்சிராப்பள்ளி ஆல்ரெடி கொடுத்துருந்தனால வந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் கொடுத்து போகணும். இப்போ பாஸ்போர்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க, உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை. பிளேஸ் ஆஃப் இஷ்யூ நீங்கள் எந்த இடத்துல பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாங்களோ அங்கே கொடுத்துருங்க. எனக்கு வந்து திருச்சிராப்பள்ளி, அதனால் திருச்சிராப்பள்ளி கொடுத்துட்டேன். அடுத்து உங்கள் டேட் ஆஃப் இஷ்யூ, பாஸ்போர்ட் டேட் என்னைக்கு இஷ்யூ ஆகிருக்கோ அது கீழே பார்த்து நீங்கள் கொடுக்கணும். டேட் ஆஃப் இஷ்யூ கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி கொடுக்கணும். என்றைக்கு உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த பாஸ்போர்ட் டேட்டை கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு பிசிசி கேட்குறீங்களோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஜெர்மனி கேட்குறேன், அதனால் ஜெர்மனி கிளிக் கொடுத்துக்கிறேன். நான் எந்த கண்ட்ரிக்கு பிசிசி கேட்குறீங்களோ அந்த கண்ட்ரி நேம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் என்ன, எதுக்காக பிசிசி அப்ளை பண்ணுறீங்க? ஒர்க் விசாவா, இல்லை டூரிஸ்ட்டா, இல்லை படிக்க போகிறீங்களா, எஜுகேஷனா, இல்லை ரெசிடென்சி பெர்மிட்டா? நான் வந்து ஒர்க் போகிறனால எம்ப்ளாய்மெண்ட்டு விசா, ஒர்க் பெர்மிட்டு. 5வதாக இருக்குது பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். இதில் வந்து கிவன் நேம் உங்கள் நேம் கொடுத்துருங்க. சர் நேம் உங்கள் ஃபாதர் நேம். பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருங்க. ஜெண்டர் மேல்னா மேலு, ஃபீமேல்னா ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்கள் ஊர், உங்கள் டவுனு, இல்லாட்டினா உங்கள் சிட்டி, எது வேணாலும் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க.
அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துக்கோங்க பார்த்து. அடுத்து உங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பர்த்து, இந்தியாவில் பிறந்ததுக்கான பர்த்துன்னு கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா பேன் கார்டு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஓட்டர் ஐடியாக இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். கட்டாயம் இல்லை. அடுத்து உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, நீங்கள் ஸ்டூடெண்ட்டா, கவர்மெண்ட்டா, இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா என்னன்னு கொடுத்துக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா இல்லை நாட் எம்ப்ளாய்டா என்னன்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸு, நீங்கள் மேரீடா, அன்மேரீடா, சிங்கிளா என்னன்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டென்த்து பாஸ் அண்ட் அபோவே கொடுக்குறதா கொடுக்கலாம், இல்லைனா கிராஜுவேட் அண்ட் அபோவ் கொடுக்குறாங்க, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுக்குறது தான் இங்கே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நான் வந்து 10th பாஸாக அதை கொடுத்துருக்கேன் அந்த சர்டிஃபிகேட். அடுத்து உங்கள் ஆதார் நம்பரு கொடுக்கலாம், கட்டாயமும் இல்லை. ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்து ஐ அக்ரி எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ஃபேமிலி டீட்டெயிலு, இதில் வந்து ஃபாதர் லீகல் கார்டியன் கிவன் நேம், ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. சேர் நேம் கொடுக்கலாம், இல்லாட்டினா கொடுக்காமே இருக்கலாம். இதில் மதர் நேம் கொடுத்துக்கோங்க கீழே. சர் நேம் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. இங்கே தான் பாஸ்போர்ட்டு பிசிசி வரும், பிசிசி வர்றதுக்கானது. உங்கள் ஹவுஸ் நம்பரு, வீட்டு நம்பரும் தெரு பேரையும் எழுதணும் பண்ணணும். அடுத்து உங்கள் வில்லேஜ், டவுன், சிட்டி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்கள் பின்கோடு, பின்கோடு என்டர் பண்ணிட்டீங்கனாலே வந்துடும். நீங்கள் என்ன ஸ்டேட்டு கொடுத்துக்கோங்க, உங்கள் ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு வந்துடும். டிஸ்ட்ரிக் பின்கோடை வச்சு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிரும். புதுக்கோட்டை. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். இதில் அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த இமெயில் ஐடிக்கு தான் அப்ளிகேஷன் ரெசிப்ட்லாம் வரும். இதை தான் நீங்கள் கொண்டு போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். இஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் அவைலபிள் அதை கொடுத்துக்கோங்க. எஸ், இதுலேயும் எஸ் கொடுத்துங்க. இஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் அஸ் அட்ரஸ்னு எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே நோ கொடுத்துருங்க. ஏன்னா அதில் கேஸ் இருக்கா என்ன அதுன்னு பார்ப்பாங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதில் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அண்ட் பேன்னு கொடுத்தீங்கன்னா
அடுத்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆயிரும். அன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டு கொடுங்க. இதில் நீங்கள் எந்த பிஎஸ்கேன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். எந்த டேட்டில் அவைலபிளாக இருக்கான்னு காமிக்கும். இப்போ செலக்ட் பிஎஸ்கே. நீங்கள் இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் திருச்சிராப்பள்ளினா திருச்சியில், தஞ்சாவூர் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு எது பக்கமோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் திருச்சி கொடுத்துருக்கேன். திருச்சியில் எந்தெந்த டேட் எனக்கு அவைலபிளாக டேட் வந்து அதுவாக சூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு எந்த டேட்டில் கரெக்டாக இதாக போகணும்னு சொல்லி 7/8/2026 எனக்கு அவைலபிள்னு வந்திருக்கு. நான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டை மாற்றிக்கலாம். நான் வந்து 10 எனக்கு ஃப்ரீ. அதனால் 10ஆம் தேதி மாற்றிக்கிறேன். மேக் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். பிசிசி இதை பார்த்துக்கோங்க. 750 ரூபா. கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே பே பண்ணுங்கள். பே நவ். அடுத்தபடியாக யூபிஐ போங்க. அந்த யூபிஐ ஆப்ஷனு இல்லை நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங்கில் போங்க. யூபிஐ போயிட்டீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் ஆகும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் கியூஆரை நீங்கள் ஜிபேயில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமானது, நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து 2 தடவை வரையும் மாற்றிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உனக்கு எங்களுக்கு எப்படின்னு போடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள் மக்களே. யாருக்கும் அப்ளை பண்ணணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.